வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.22 பக்கம் 29 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா f of k, சரிங்களா? அதான் f of k ஈக்குவல் டு 5. அதில் f of k ஈக்குவல் டு 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. சரிங்களா? இப்போது தரவில் கொடுத்துருக்கிற கணக்கு எழுதிக்கிங்க. f of k ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்துட்டு f of k ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் f of k ஈக்குவல் டு 2k minus 1ன்னு கொடுத்துட்டு k இன் மதிப்பை கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து f of k இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. இது அதாவது நமக்கு வந்து f of g அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. f of gங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை வந்து f of g of x அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எழுத போகிறோம். f of k புரியுதுங்களா? இப்படி எழுதும்போது சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? இதை வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போது இதை எழுதும்போது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 மற்றும் 2 சரிங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். f of k ஈக்குவல் டு 5. சரிங்களா? f of kங்கிறத தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அதாவது f of புரியுதுங்களா? இங்கே இருக்கிற f இருக்கு இல்லையா? இதுக்குள்ள ஒரு f of k இருக்கு இல்லையா? இந்த f of k வந்து நான் இதிலிருந்து எடுத்து எழுதுறேன். 2k minus 1 புரியுதுங்களா? இதுக்குள்ள இருக்கிறது வந்து 2k minus 1ன்னு வரும். புரியுதுங்களா? இந்த f of kங்கிறதுக்கு உள்ள இருக்க f of kவை தான் வந்து 2k minus 1ன்னு இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போது இது ஈக்குவல் டு 5. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கேன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இதுக்கான விடை என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போது இது ஃபுல்லாக கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2k minus 1ன்னு இருக்கு இல்லையா? அப்போது 2k minus 1 புரியுதா? பாருங்கள், கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 2k minus 1 இது ஃபுல்லாக k. சரிங்களா? இது உள்ளே இருக்கிறது எல்லாமே கேன்னு எடுத்துரும். k minus 1 ஈக்குவல் டு 5. புரியுதுங்களா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 4, அப்போனா 4k minus 1ன்னு இருக்கு இல்லையா? 2 into minus 1 minus 2, அதுக்கப்புறம் minus 1 ஈக்குவல் டு 5. அப்போது 4k minus 2 minus 1ன்னு இருந்ததுன்னா அப்படியே கூட்டிக்கிங்க இரண்டையும். ஏன்னா இரண்டுமே மைனஸ் எண்கள் இல்லையா? அதனால் -2 minus 1ன்னு வரும்போது -3 ஈக்குவல் டு 5. இப்போது இந்த 4k இருக்கு இல்லையா? 5 இந்த -3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +3 ஆகிடும். அப்போது 4k ஈக்குவல் டு 8. இப்போ k கண்டுபிடிக்கும்போது 8 இங்கே பெருக்கல் இருக்கு இல்லையா? இங்கே வரும்போது வகுத்தல் ஆகிடும். சரிங்களா? அப்போது கேவோட மதிப்பு என்ன வரும்? 1 நாள் 4, 2 நாள் 8. கரெக்டாக? இப்போ இதில் இருக்கும்போது 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ k ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்போ கேயின் மதிப்பு 2. இதை கடைசியாக எடுத்து எழுதிக்கிங்க. கேயின் மதிப்பு 2 ஆகும். சரிங்களா? இதுதான் இதற்கான விடை. புரியுதா? பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அதாவது f of kன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோட மதிப்பு வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ f of kல 2k minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நம்ம வந்து என்ன எப்படி எழுதியிருக்கோம்னா f of kன்றது இந்த வடிவத்தில் இருக்கு இல்லையா? அந்த வடிவத்துக்கு இங்கே எழுதுகிறோம். இப்போ இங்கே எழுதும்போது இதுக்குள்ள இந்த f of kன்றது கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அது வந்து 5ன்னு, அதை தான் இங்கே வந்து பிரதியிட்டிருக்கோம். இந்த 5 பிரதியிட்டுட்டு இதில் இருக்கிற f of k இருக்கு இல்லையா?
இந்த எஃப் ஆஃப் கேவை ஆன்சரை இதிலிருந்து எடுங்க 2k மைனஸ் 1. அது இங்கே போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த பகுதியில் இது ஃபுல்லாக கேவாக மாறிடும். சரிங்களா? கணக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே பாருங்கள். இந்த பகுதி முழுசாக கேன்னு எடுத்துக்கோங்க. இதை கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எஃப் ஆஃப் கே மாதிரி இருக்கும். அப்போ மறுபடியும் 2k மைனஸ் 1 அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை கேன்னு 2k மைனஸ் 1ன்னு வந்துடும். புரியுதுங்களா? அதை தான் இப்போ பிரதிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? மீண்டும் இன்னொரு கணக்கில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.